வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு தெரிந்ததில் தெரியாதது. பிரம்மம், மெய்ப்பொருள் என்பது பற்றி ஒரு சில கருத்துக்கள். அன்பர்களே, அரசர்கள் ஆண்ட காலம். ஒரு அரசருக்கு சந்தேகம், ஐயப்பாடு. இந்த பிரபஞ்சம் என்று சொல்லுகிறார்களே, கோடான கோடி உயிரினங்கள் இதில் வாழ்கிறார்களே, இவற்றையெல்லாம் படைத்தது யார்? பாதுகாப்பது யார்? கேட்டால் பிரம்மம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அந்த பிரம்மம் யார்? ஐயம் வழுக்கிறது. நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்திலே இந்த ஐயப்பாடை போக்கியே ஆக வேண்டும் என்று சொல்லி நாட்டிலே பறைசாற்றுகின்றார். பிரம்மத்தை பற்றி தெளிவான விளக்கம் தருகின்றவர்களுக்கு உரிய சன்மானம் வழங்கப்படும். எல்லாம் கேட்டு விற்பன்னர்களும் வேதாந்திகளும் புலமை பெற்றவர்களும் சபையிலே கூடிவிட்டார்கள். அந்த வேதாந்திகள் ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்கின்றார்கள். அரசர் விளக்கம் கேட்கிறார். ஐயப்பாடு தீர்ந்த பாடு இல்லை. ஒரு கட்டத்திலே வந்தவர்களுக்கே ஐயப்பாடு வந்துவிட்டது. அந்த அளவில் அரசருடைய கேள்விகள். சபை களைகிறது. நாட்கள் ஓடுகிறது. ஒரு நாள் கடற்கரையிலே போய் அமர்ந்து இயற்கையை ரசித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே மனதிற்குள்ளே இந்த ஐயப்பாடு கேள்வி குடைந்து கொண்டே இருக்கிறது. அந்த சமயம் ஒரு சிறுவன் ஒரு கொட்டாங்குச்சியோடு கடலுக்கு வருகிறான். சர்ன்னு போய் அந்த கடலுக்குள்ளே இறங்கி நீரை இந்த கொட்டாங்குச்சியில் எடுத்துக்கொண்டு வந்து தரையிலே ஊற்றுகிறான். ஓ, விளையாடுறான் போல இருக்கு. ஆனால் அவன் விளையாடவில்லை. மீண்டும் 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 அதை செய்து கொண்டே இருக்கிறான். என்னடா, முட்டோண்டு பையன் சின்ன கொட்டாங்குச்சி எடுத்து வைத்துக்கொண்டு நீரை கொண்டு போய் கொட்டிக்கிட்டே இருக்கானே. வாக்கிங் அருகில் வருகிறார். என்னப்பா பண்ற பையா? அரசே, நான் கடல் நீரை வற்ற வைக்க போறேன். அதான் இந்த கொட்டாங்குச்சியை வச்சு மோந்து மோந்து ஊத்துறேன். அரசர், கிறுக்கா பிடிச்சிருக்கு, பைத்தியம்மா. கடல் நீர் எவ்வளவு முட்டோடு கொட்டாங்குச்சியை வச்சுக்கிட்டு நடக்கிற காரியமா என்று கேட்கிறார். அரசை மன்னிக்க வேண்டும். இது நடக்கிற காரியம்தான். இந்த கடல் நீரை வற்ற வைத்து விடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு வந்ததற்கான காரணமே நீங்களாம். நானா? பார்த்ததே இல்லையாப்பா. பறைசாற்றினீர்கள் அல்லவா? ஆமா. இந்த பிரபஞ்சம், கோடான கோடி உயிரினங்கள், அவற்றில் ஒரு துணியாகிய உங்களுக்கு
உங்களை படைத்த என்னை படைத்த பிரமத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயலும் பொழுது எனக்கு இந்த நம்பிக்கை வந்ததில்லை. கடல் நேரம் வத்தடிச்சு பார்ப்போமே. ஆக நம்பிக்கையை கொடுப்பதே நீங்கள் தான். சொல்றன்னு பட்டுச்சு. ஓ, நம்மளுடைய நிறையை அவன் சுட்டி காட்டுகிறான். இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஒரு துணியாக இருந்து கொண்டிருக்கிறோம். விற்கனவர் இல்லை, வியர்த்து நின்று மலைத்து போனார். அன்றோடு அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஐயப்பாடுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஸோ அன்பர்களே, இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? 1960 விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது, இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த சூரிய குடும்பத்தை ஒட்டிய இந்த பேரியக்க மண்டலம் மில்கி வே கேலக்சி, ஆகாய கங்கை என்று பெயரிட்டு அழைத்தார்கள். அவர்கள் கண்டுபிடித்தது 1960 பெயரிட்டு. இப்பொழுது 60 ஆண்டுகளாகிவிட்டது. ஆனால் இந்த மாதம் நாசா ஒரு வெளியீடு செய்திருக்கிறது, அறிவிப்பு செய்திருக்கிறது. என்ன என்று சொன்னால், இப்பொழுது நாம் இருக்கிறோமே இந்த மில்கிவே கேலக்சி சூரிய மண்டலம், இதை போல 4 அண்டங்கள் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இட் இஸ் நவ் அனௌன்ஸ்ட் பண்ணியிருக்காரு. எப்படி என்று சொன்னால், மிக சக்தி வாய்ந்த தொலைநோக்கு கருவியை முன்பு நிலைநிறுத்தியதை விட ஸ்பேஸில் முன்பு நிலைநிறுத்திய தூரத்தை விட உயரத்தில் அதிகமாக கொண்டு போய் எங்கே வைக்க முடியுமோ வைத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் அவர்கள் தெரிந்தது 4 அண்டங்கள் இதை போல இருப்பதாக. அப்ப இந்த 4 அண்டம் இந்த 60 வருஷத்துக்குள்ள வந்துருச்சா? அது ஏற்கனவே இருந்த ஒன்றுதான், நம்மால் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதுதான் உண்மை. ஆனால் நண்பர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததை விட நம்முடைய இந்தியாவில் ஏற்கனவே கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, திருமூலர் பாடிய திருமந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மிக அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். பெரிய மாமேனி அண்டம் ஊடுருவி, பெரிய மாமேனி அண்டம் ஊடுருவி பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோம். ஆழ்வார்கள் பாடிய பாசுரம். பெரிய மேமேனி மாமேனி அண்டம் ஊடுருவை, இந்த கேலக்சியவே ஊடுருவி போய் பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன், 8 திசைகளும் அடங்கி தன் வசப்படுத்தி கொண்டு, அப்பா, இது எதை சொல்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணனுடைய விஸ்வரூபத்தை அவர்கள் சொல்கின்றார்கள். பாசுரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 1008 ஜீவ அண்டம் இருப்பதாக திருமந்திரத்திலும். ஆக இந்த பிரமம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றை அறிவது என்பது எளிதான காரியம் அல்ல. ஆனால் சித்தர்கள் வந்த பின்பு அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், இந்த மெய்ப்பொருளை பிரமத்தை கண்டுகொள்ள முடியும் என்று. அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சித்தர்கள்
இந்த மனதை அடக்கி தியானம் செய்யும் பட்சத்தில் அதை கண்டுபிடிக்கலாம். அதுவாகவே மாறலாம், பிரம்மமாகவே மாறலாம் என்று மிக அழகாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். சித்தர்களில் உருவாகிய ஒருவர் நம்முடைய மகரிஷி அவர்கள். அகம் பிரம்மாஸ்மி என்றே அதற்கு பெயரிடுகிறார். எண்ணமற்ற நிலையில் மனதை வைத்துக்கொண்டு அங்கு கரையும் பொழுது அதுவாகவே மாறிவிடுகிறோம். அத்தனையும் தெரிகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அன்பர்களே, இந்த உலக சமுதாய சேவா சங்கம், மனவளக்கலை, வாழ்க வளமுடன் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இந்த அமைப்பிலே அங்கு நிறைய இது பற்றியெல்லாம் பேசுகின்றார்கள். பிரம்மத்தை பற்றி பிரம்மஞான பயிற்சியே தருகிறார்கள். இந்த பிரபஞ்சம் என்றால் என்ன, உயிரினங்கள் என்றால் என்ன, பஞ்சபூதங்கள் என்றால் என்ன, தெளிவாக நம்மளுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அன்பர்கள் பிரம்மத்தை பற்றி தெரிய வேண்டும் என்றும் ஆர்வம் இருப்பவர்கள் மனவளக்கலையிலே சேர்ந்து அதை கற்றுக்கொள்ளலாம். மிக திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது கூறி, I hope you understand. That's all for this day. Bye for now.